வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழக காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு பதக்கம் வழங்கும் நிகழ்ச்சி. ராஜரத்தின மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மூன்று தமிழையும் குறுமுனி அகத்தியன் காப்பதாய் பாரதி பாடினான். மூன்று தமிழையும் மூவேந்தர் வழிவந்த தமிழர் மரபையும் இன உணர்வோடும் மொழி அறிவோடும் வார்த்தெடுத்து தன்மானம் காத்து தலைமிர்ந்து நிற்க அன்பு என்னும் அமுத சுரபி ஏந்தி தமிழ்நாடு காத்து சீர்பணியாற்றி வரும் அதிகாரிகளை பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கும் இவ்வினிய அழகிய அணிவகுப்பு விழாவில் தமிழக காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு பதக்கம் வழங்கி கௌரவிப்பு. சென்னை ராஜரத்தின மைதானத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 69 பேருக்கு நேரடியாக வழங்கினார். Police medal, President Police medal for distinguished service. திரு A. மயில்வாகனன், Superintendent of Police, Vigilance and Anti-Corruption, சென்னை. தமிழக காவல்துறையில் எந்த குற்றமும் நடைபெற அனுமதிக்க மாட்டேன். போலீசார் 100% அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். மனித வளர்ச்சியின் அனைத்து குறியீடுகளையும் முன்னணி மாநிலமாக இருக்க தமிழ்நாடு குற்ற சம்பவங்களில் பூஜ்ஜியமாக இருந்தால்தான் நமக்கெல்லாம் பெருமை. இதில் பூஜ்ஜியமாங்க 100 விழுக்காடு அர்ப்பணிப்புடன் அனைத்து காவலர்களும் பணியாற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது. தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நெகிழ்ச்சி. காவல்துறைக்கு பெரும் பங்கு இருக்கு. அமைதியான மாநிலத்தில் தான் வளமும் வளர்ச்சியும் இருக்கும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலை மிகவும் சிறப்பாக இருக்கிறதுனால தான் தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, உட்கட்டமைப்பு மேம்பாடு, மனித வளர்ச்சி குறியீடுகள்னு எதை எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு இந்தியாவில் முன்னணி மாநிலமாக திகழுது. தமிழக காவல்துறையில் பெண்களை இடம்பெறச் செய்தவர் கலைஞர் கருணாநிதி. பெண் காவலர்களுக்கு ஓராண்டு மகப்பேறு விடுப்பு வழங்கப்பட்டது திமுக ஆட்சியில்தான் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். மகப்பேறு விடுமுறையில் இருந்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்களுக்கு அவங்க பணி மூப்புக்கு விலக்களித்து அவங்களுடைய பெற்றோர்களோ அல்லது கணவர் வீட்டை சார்ந்தவர்களோ வசிக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு பணிமாறுதல் வழங்க அரசு முடிவு செஞ்சிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். சனி, ஞாயிறு மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி என தொடர்ந்து 3 நாள்கள் விடுமுறையொட்டி சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்கள். செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்த வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை முடக்க தமிழ்நாடு அரசு முயற்சிப்பதாக புகார். அதிமுக சார்பில் மதுரையில் நாளை உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு. மேகதாதுவில் அணை கட்ட சுற்றுச்சூழல் அனுமதி கோரிய கர்நாடக அரசின் மனுவை நிராகரிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கு. ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாபர் சேட் மீதான அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்த உத்தரவை திரும்ப பெற்றது சென்னை உயர்நீதிமன்றம்.
கிருஷ்ணகிரி பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் மற்றும் அவரது தந்தையின் மரணங்களில் சந்தேகம் உள்ளது. சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டுமென எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தார். கிருஷ்ணகிரி பள்ளி மாணவிகள் பாலியல் சீண்டல் வழக்கில் தொடர்புடைய நாம் தமிழர் நிர்வாகி சிவராமன் மரணத்தில் சந்தேகம் இல்லை. குற்ற உணர்ச்சியில் தற்கொலை செய்து கொண்டதாகவும் சீமான் விளக்கம். அதெல்லாம் இல்லை, அது இல்லை. அவர் செஞ்சதுனால தான் அவர் குற்ற உணர்வு இறந்துருக்காரு. அது அவர் குற்றச்செயலில் ஈடுபட்டார்னு தெரிஞ்சோன்னா அவரை பிடிச்சு காவலர்கிட்ட ஒப்படைச்சதே நாம் தமிழர் கட்சி பிள்ளையே தான். அதனால எங்களுக்கு சந்தேகம் இல்லை. யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து அதை இது பண்ணிட்டாருலாம் இல்லை அப்படின்னு. கிருஷ்ணகிரியில் பாலியல் வழக்கில் சிக்கிய சிவராமன் மற்றும் அவரது தந்தையின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை புகார். முக்கிய பிரமுகர்களை காப்பாற்ற கொல்லப்பட்டிருக்கலாமோ என்று கேள்வி எழுவதாக கருத்து. கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவிகளுக்கு நடந்த பாலியல் கொடுமை குறித்து தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை. வழக்கு தொடர்ந்தால் விசாரிப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு ஒப்புதல். நிதி நிறுவன மோசடி வழக்கில் ஜாமீன் கோரி சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் தேவநாதன் வழக்கு. காவல்துறை எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைப்பு. சிவகாசி அருகே சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்ட 1 டன் எடையிலான ஃபேன்சி ரக பட்டாசு மூலப்பொருட்கள் பறிமுதல். நீதிமன்ற உத்தரவுப்படி பட்டாசு மற்றும் மூலப்பொருட்களை தண்ணீர் ஊற்றி அடித்த வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள். பாலியல் வன்கொடுமைகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். கொல்கத்தா மருத்துவ மாணவி படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தார். உறவுகளுக்கு தான் தண்டனை இருக்கும், எனக்கு அது விடுதல்னா முடிவு. ஆனால் இந்த மாதிரியான கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த செயல் தொடரக்கூடாது சமூகத்தில்னா கட்டும் தண்டனை மரணம் தான். அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத்துக்கு எதிரான வழக்கில் 2 மாதங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக காவல்துறை தகவல். அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு பதிந்து 3 ஆண்டுகள் ஆகியும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மனுதாரர் குற்றச்சாட்டு. அதிமுகவை ஒருங்கிணைக்க முயற்சிக்கும் சசிகலாவின் சுற்றுப்பயணம் எடுபடாது என டிடிவி தினகரன் விமர்சனம். 2026 தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும் என்றும் சாடல். தென்காசி பழைய குற்றாலம் பகுதியில் வனத்துறை சார்பில் சோதனை சாவடி. பொதுப்பணித்துறையிடமிருந்து வனத்துறை வசம் சென்றதா? முடா ஊழல் புகாரில் தன் மீது விசாரணை மேற்கொள்ள கர்நாடக ஆளுநர் ஒப்புதல் அளித்த விவகாரம். டெல்லியில் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி ஆகியோருடன் முதலமைச்சர் சித்தராமையா முக்கிய ஆலோசனை. $156 வலி நிவாரணி மாத்திரைகளுக்கு தடை விதித்தது மத்திய அரசு. லாக்டேஸ், பீட்டா குளுக்கனேஸ் உள்ளிட்ட மாத்திரைகள் மனிதர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாக கூறி நடவடிக்கை. பட்டமளிப்பு விழாக்களின் போது பாரம்பரிய அடிப்படையில் இந்திய ஆடை குறியீட்டை வடிவமைக்க வேண்டும்.
அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 25 கிலோ நகைகளை அணிந்தபடி சாமி தரிசனம் செய்ய வந்த குடும்பம். நடமாடும் நகைக்கடையாக வந்தவர்களை ஆச்சரியத்துடன் பார்த்த மக்கள். ஹைதராபாத்தில் சாலையில் பணத்தை வீசி எறிந்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட இன்ஸ்டா பிரபலம். எத்தனையோ உதவிகள் செய்த நிலையில் வேண்டுமென்றே தான் கார்னர் செய்யப்படுவதாக கண்ணீர். இந்திய பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய அனில் அம்பானிக்கு 5 ஆண்டுகள் தடை, 25 கோடி ரூபாய் அபராதம் விதித்து செபி அதிரடி உத்தரவு. முதலீட்டாளர்களின் நிதியை தவறாக பயன்படுத்தியதாக இருந்த புகாரின் பேரில் நடவடிக்கை. தனக்குள் ஏற்பட்ட வலியின் வெளிப்பாடே வாழை திரைப்படம். நெல்லை உடையார்பேட்டை திரையரங்கில் ரசிகர்களுடன் அமர்ந்து படம் பார்த்த பின்னர் இயக்குனர் மாரி செல்வராஜ் பேட்டி. ரொம்ப பெயின்ஃபுல்லான வெற்றி. அதனால் ஆர்ப்பாட்டமாக என்னால் சொல்ல முடியல. பட் 30 வருஷம் கழித்து கூட என்னோடய எமோஷனல், என்னோடய வழியை புரிஞ்சுக்கிட்ட தமிழ் மக்களுக்கு எல்லோருக்குமே